வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசிக்கு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஜனவரி 31 அது 2 வரை போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? அந்த டெஸ்ட் சீரிஸை இன்னைக்கு வர ஒரு சில பேர் வந்து நம்ம கிட்ட பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சொல்றீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் இன்னையோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? பேமெண்ட் இனிமேட்டு, அதாவது ஒரு சில பேர் இன்னைக்கு வரவே பேமெண்ட் பண்ணிட்டு வந்து எனக்கு கால் பண்றீங்க. ஒரு சில பேர் சார் நான் டேட் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வர உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இன்னைக்கு வர பேட்ச் முடிஞ்சு. இனிமேல் பே பண்ணலாம். இந்த வீடியோ அப்லோட் ஆயிடுச்சுன்னா இனிமேல் நீங்க பே பண்ண வேணாம். ஓகேவா? இனிமேல் பே பண்ண வேணாம். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நியூ பேட்சை சீக்கிரத்துல ஓபன் பண்றோம். ஓகேவா? இந்த பேட்சை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3வது பேட்ச் 4வது பேட்ச் இந்த 2 பேட்ச் நியூவா ஓபன் பண்ணோம், அதோட முடிஞ்சு. ஓகேவா? நம்ம அடுத்த பேட்சா நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் சீக்கிரமே என்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றத இது பண்றேன். நீங்க அடுத்த பேட்ச் நியூ பேட்ச் எப்ப அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல நியூ பேட்ச் நான் ஜாயின் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி வில்லிங்னஸ் மட்டும் கொடுங்க. உங்களோட வில்லிங்னஸ் பார்த்துட்டு நான் அடுத்த நியூ பேட்சை நான் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்றேன். நீங்க பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணாதீங்க. அதை நான் சொல்றதுக்காக தான் ஒரு வீடியோவே போறேன். நிறைய பேர் பேமெண்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு நான் ரீஃபண்ட் திருப்பி அனுப்பிட்டு இருக்கேன். அதுவே ஒரு டைமிங் போயிட்டே இருக்கு, வேஸ்டா போயிட்டே இருக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு. ஓகேவா? அதனால பேமெண்ட் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிருங்க. இந்த பேட்ச் இதோட முடிஞ்சு, விடாமுயற்சி பேட்ச் இதோட முடிஞ்சு. ஓகேவா? சரி, நாளைக்கு கேஸ் ஹியரிங். டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் சொல்லியாச்சு, கேஸ் முடிஞ்சு. நம்ம அடுத்த ஒரு 10 நாள்ல நியூ பேட்ச்ல சந்திக்கலாம். நாளைக்கு கேஸ் ஹியரிங், அதாவது அடுத்த வாய்தா எப்பன்னு பார்த்தோம்னா ஜனவரி 7. நாளைக்கு தான் இந்த ஜனவரி 7. ஓகேவா? கேஸ் நல்லா சீக்கிரம் முடியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நாளைக்கு ஜனவரி 7 பிளஸ் ஒருவேளை கேஸ் முடியல அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் ஆயிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனையும் நாளைக்கு சந்திக்கலாம். ஓகேவா? நாளைக்கு கேஸோட டீடைல்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஆட் ஆயிருக்குனால அந்த இன்ஃபர்மேஷன் சேர்த்து அடுத்த வீடியோல நாளைக்கு சந்திப்போம். அது வேற. டாடா பாய், தேங்க்யூ.